சுடலை காளி பற்றி பல வரலாறுகள் கூறப்பட்டாலும் மகிஷாசுரன் புராணத்தில் ஒரு கதை கூறப்படுகிறது. அக்கதை என்னவென்றால், மகிஷனை வதம் செய்ய அம்பாள் துர்க்கை 9 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாள். அவனது உடலை வெட்டும் பொழுது அவனுடைய உடலிலிருந்து சிதறும் குருதியில் மீண்டும் பல மகிஷன் உண்டாவதை கவனித்த அம்பாள் கரிய முகத்தில் தன் சக்திகளை புகுத்தி அதில் ஒரு ஆண் தன்மை உடைய ஒரு பெண்ணை உண்டாக்கி அதற்கு உணவாக மகிஷனின் உடலில் உதிர்ந்து வரும் குருதியையும் அங்கே விழும் பிணங்களையும் உண்ணச் சொல்லி ஆணையிடுகிறாள். அவ்வாறே செய்த காளி போர் நிறைவு ஆனவுடன் பசியின் காரணமாகவும் பார்க்கும் உயிர்களை உண்ண வெறியோடு பூமியில் சுற்ற ஆரம்பித்து காஞ்சி எல்லையில் உள்ள மயானத்தில் சுடலை பைரவர் வழிபாடு செய்யும் மாந்திரீகர்கள் இருக்கும் இடத்தில் உள்ளே நுழைந்தாள். அங்கு மாடுகள் பல மேய்ந்து கொண்டிருந்தது. காளி அங்கு வந்து மாடுகளை உண்ண முயற்சி செய்த பொழுது அங்கே காவலாயிருந்த சுடலை பைரவ சுவாமி அவள் முன் தோன்றி தன்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் மாடுகளை உண்ண அனுமதிப்பதாகவும், தோல்வியுற்றால் தன்னுடன் சேர்ந்து சுடலையில் காவலாக நின்று மானிடர்களின் எல்லைகளுக்குள் காரணமின்றியும் செல்லக்கூடாது என்றும் உனக்கு தேவையானது இவ்விடத்திலேயே உனக்கு கிடைக்கும் என்றார். அதற்கு காளி சம்மதம் தெரிவித்தாள். இருவரும் மயானத்தில் அகோர நடனம் ஆடினார்கள். இறுதியில் சுடலை பைரவர் வெற்றி பெற்றார். தோல்வியை ஏற்றுக்கொண்டு காளி சுடலை பைரவரோடு சேர்ந்து சுடலை காளி எனும் நாமத்துடன் சுடலையில் காவலாக இருந்து மக்களுக்கு அருள் கொடுத்தார் என புராணம் கூறுகிறது.